காங்கிரஸ் சார்பில் டெல்லியில் இன்று நடைபெறும் பேரணியில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கு குவிந்து வருகின்றனர். மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் இன்று காங்கிரஸ் சார்பில் மாபெரும் பேரணி நடைபெறுகிறது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர். இதனையொட்டி டெல்லி வந்துள்ள விவசாயிகளை நேற்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து தீவிர ஆலோசனை நடத்தினார். அப்போது நிலம் கையகப்படுத்தும் சட்ட விவகாரத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் உறுதுணையாக நிற்கும் என ராகுல் காந்தி உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று நடைபெறும் மாபெரும் விவசாயிகள் பேரணியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் உரையாற்றுகின்றனர். இதனையொட்டி அங்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் குவிந்து வருகின்றனர். காங்கிரஸ் சார்பில் டெல்லியில் இன்று நடைபெறும் பேரணியில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அங்கு குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். டெல்லி ராம்லீலா மைதானுக்கு வெளியே இப்போ நாம இருக்கோம். இங்கே காட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கிளியரா பார்க்கலாம். விவசாயிகள்லாம் அண்டை மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களோட போயிட்டு இருக்கு. ராம்லீலா மைதானம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். காந்தி, நேரு முதல் கொண்டு